ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்டேட் நல்லா கேட்டுக்கங்க. இந்த மாதிரி அப்டேட் வரும்பொழுது ஸ்டோரேஜ் அதிகமாகும். இதனால நம்மளோட மொபைல் அதாவது வந்துட்டு கெப்பாசிட்டி அதிகமாக எடுத்துக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்டேட் ஏன் வருதுன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற நிறைய ஃபியூச்சர்ஸை மாற்றிருக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 இருந்தால் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14, 15, 16 இந்த மாதிரி வந்துட்டு சேஞ்சஸ் ஆகலாம். அப்போ உள்ளே இருக்கிற ஃபியூச்சர்ஸ் நிறையா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேமராவில் நிறையா ஃபியூச்சர்ஸை மாற்றிருக்கலாம், இல்லை கால் ரெக்கார்டிங்கில் நிறையா ஃபியூச்சர்ஸை மாற்றிருக்கலாம், இல்லை டயல் பேடில் நிறையா ஃபியூச்சர்ஸை மாற்றிருக்கலாம், இல்லை நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இன்பில்டாக இருக்கிற நம்ம மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸோட ஃபியூச்சர்ஸை அதிகப்படுத்தி ப்ளஸ் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஃபியூச்சர்ஸை கொண்டு வருவாங்க. அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்டேட் உள்ளே இருக்கிற எல்லா செட்டிங்ஸுமே அப்படியே டோட்டலாக மாறிடும். இதோட ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 GB 2 GB இந்த மாதிரி வரும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட கெப்பாசிட்டி அதிகமாகும். ஆனால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைன் ஊன்னு சொல்கிறாங்களே, அது வந்துட்டு செக்யூரிட்டி அப்டேட்டுக்கு வரவே வராது. ஆண்ட்ராய்டு அப்டேட் பண்ணும்பொழுது மட்டும்தான் வரும்.